இப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஒரு விஷயம் மேடம், நான் வந்து கண்ணால பார்த்தேன். நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொன்ன கோச்சுக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே, என்னோட விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்னைக்கு ஆரம்பிச்சாரோ எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் தெர் இஸ் கோயிங் டு பி another சுனாமி அப்படின்னா. I think I told him very specifically the day he is going to walk into the Kanyakumari or south extreme, people going to follow him like anything. I'm சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம். என்னுடைய ஆஃபீஸில் நிறையா நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தான் வருவான்னு கூட அது கூட சொல்ல வர ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து வி ஸ்வீப் ஆக்சுவலி இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்டு இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுவதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி, வில் ஆல் ப்ரே ஃபார் ஹிம். யூ வில் டூ குட், யூ வில் ஐ நோ டீப் டவுன். நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலாக. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். இஸ் a great மேன் ஆக்சுவலி, இஸ் a great. இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், பிகாஸ் we are apolitical. we know both the families. எங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு உதவியும் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவே சொல்லக்கூடாது. we have to keep quiet. there are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen, I know that. And it will happen. And he is going to do wonder, I am telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போகல. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ் வந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. he will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு, வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. best people இருக்காங்க, they will teach him. he will do great things to people. I know that. thank you. தமிழ்குமார் சார், உங்களுக்கு சார் இப்போ நீங்க விஜய் சார் என்னமா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ்? எனக்கு பாலிடிக்ஸே கிடையாதுமா. எனக்கு வந்து சினிமாவில் எது செத்து போயிடணுமா, சினிமாவில் டேரக்ட் பண்ணிட்டே செத்துணும். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் போகும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். நோ பாயிண்ட் இன் மை லைஃப் வில் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். தட் இஸ் நாட் மை forte actually. தமிழ்குமார் சார், நீங்கள் விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமாவை பற்றி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? என்ன நிறைய வச்சிருக்கோம், நிறைய ஒரு மனுவாகவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.